ஏய் என்ன மாப்ள பேனரை பிரிச்சிட்டீங்க? ஆமா மாப்ள, அப்புறம் திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிட்டு எல்லா குரூப்பும் பிரிச்சுட்டாங்க. நம்ம ஃபிளெக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, அதான் மாப்ள பிரிச்சுட்டாங்க. ஏய் என்னடா நம்ம குரூப்ல எத்தனை பேர் ஊருக்குள்ள கிடக்குறோம், ஏன் எங்களையும் பிரிக்க கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? நீங்க மட்டும் ஏன்டா கஷ்டப்படுறியா? அது கூப்பிட்டுருக்கலாம் மாப்ள, சரி இதுக்காக என்னத்த கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் நானே பிரிச்சுட்டேன்டா. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமாடா. கொஞ்சம் கஷ்டமா தான் மாப்ள இருந்தது. ஆமா சரி, அந்த பேனர் எடு, நான் வீட்டுக்கு போறேன் எடுத்துக்கிட்டு. பேனர் எடுத்து நீ வீட்டுக்கு போறியா? ஆமா ஏன்டா சித்திரை திருவிழாவுக்கு பேனர் அடிச்சாலே அதை நான் தானடா வருஷம் வருஷம் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். ஏன்டா உங்களுக்கு தெரியாத? ஏன் புதுசா கேள்வி கேக்குறான்? இத்தனை வருஷம் நான் ஊர்ல இல்லடா, நீ எடுத்துட்டு போன. இந்த வருஷம் தான் நான் இருக்கேனடா, நான் எடுத்துட்டு போறேன்டா. ஏன்டா நீ திருவிழாக்கு 4 நாள் லீவு போட்டு வர்ற, இந்த வாட்டி ஏதோ கொஞ்சம் கூட நாள் இருக்கிற, நீ மத்தபடி அங்க இருந்துட்டு காசை மட்டும் போட்டு விட்டுருவேன். நான் கஷ்டப்பட்டு ஃபிளெக்ஸ் அடிச்சுட்டு வருவேன். நான் தானே வைப்பேன். நாளைக்கு உன் வீட்டுல நல்லது கெட்டதெல்லாம் நான் தானடா பாத்துட்டு இருக்கேன். நீ சென்னையில இருக்கிறப்ப என் வீடு ஓட்டி வீடு, மழை பெய்யுது, புயல் அடிக்குது, ஒழுவும், எனக்கு பேனர் தேவைப்படுது. என்ன எடுத்துட்டு போக கூடாதுன்னு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? என்ன அவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? அப்ப என் வீட்டு ஓட்டி விடல, என் வீடு ஒழுவாதா? ஓஹோ, அப்ப நீயும் கேக்குறிய இப்ப பேனர்? ஆமா, நான் எடுத்துட்டு போறேன். நீ எடுத்துட்டு போற? ஆமா. எப்படி எப்படி ஏன்டா இத்தனை வருஷம் நான் எடுத்துட்டு போறேன் திருவிழா ஃபிளெக்ஸ, அப்பெல்லாம் வராத தைரியம் இவன் கேட்டவன உனக்கு வந்துட்டு ஆமா, அந்த எங்க வீட்டு சைடுல அந்த 4வது வீட்டு பிள்ளை நீ தானே? அதனால மாப்ள, வருஷம் வருஷம் நம்ம பயிலுக்கு நல்லது கெட்டதுக்கு இவன் தானே பேனர் அடிக்கிறான். வருஷம் தேர்தல கடிச்சலாம் அவன் தானே எடுத்துட்டு போறான். இந்த வாட்டி அவன் எடுத்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்கு? மாப்பிளைக்கு தெரியும்டா, மாப்பிளை கரெக்டா பேசுவான். இவன் ஒரு ஆளு சொல்ற நம்ம பண்ண முடியாது. நீ என்னடா சொல்ற? தம்பியா தம்பிமா, அவரு வந்து அந்த 4வது வீட்டுல நேத்து நைட்டு ஏறி கூச்ச நீ தானே? தேவலாம் பேசுற மாப்பிளையா ஃபிளெக்ஸ். அவனுக்கும் பொழைக்க தெரிஞ்சவன், அவன் பொழைச்சுப்பான். இருடா, நீ இவனை கேட்கணும். நீ என்னடா சொல்ற? அவனை என்னடா கேக்குறது, நானே சொல்றேன். ஏன்னா அந்த வீடு அங்க போனீங்களாடா, திருவிழா பேனர்னாலே நான் தான் எடுத்துட்டு போவேன். மாடி வீட்டுல இருக்க இவங்க எல்லாம் கூரை வீடு ஓட்டி வீடு, அவங்களே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாடி வீட்டுல இருக்க உனக்கு என்ன பிரச்சனை? மாடி வீட்டுல இருந்தா நான் விவசாயம் பண்றலடா, நெல்லு மூடுறதுக்கு ஃபிளெக்ஸ் வேணும், நான் எடுத்துக்கிறேன். ஆமா, முடிவு பண்ணிட்டேன். ஆமா சொன்னா புரிஞ்சுக்கடா. எங்கடா பேனர் அடிச்சியல, எங்க எங்க அம்மா திட்டுண்டா எடுத்துட்டு வரலன்னா, இந்த வாட்டி நான் எடுத்துட்டு போய்க்கிறேன் மாப்ள. எங்க அம்மா தானே திட்டம். ஓ, எல்லாரும் அம்மா வந்துட்டுமா? அப்ப சேர்ந்துட்டீங்க, எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா. அப்ப என்னதான் முடிவு? இப்ப என்ன சொல்றியா? இங்க பாரு, யாருக்கும் பிரச்சனை வேணாம். 10க்கு 50 ஃபிளெக்ஸ் அடிச்சிருக்கோம். ஆளுக்கு 10க்கு 10 பிரிச்சுக்கோண்டா. என்னடா சொன்ன? 10க்கு 10 பிரிச்சுக்கிறோம். என்ன சொன்ன? பிரிக்கிற? ஆமா. ஏன்டா இத்தனை பேரை ஒண்ணு மண்ணா சேர்த்து ஃபிளெக்ஸ் அடிச்சு குரூப்னு ஒண்ணு ஊருக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கோம் இத்தனை வருஷம். அதை என்னடா பிரிக்கிறங்கிற? நீ பிரிக்கிறது இந்த பேனர் இல்லடா, நம்ம நட்படா. நம்பாதீங்கடா.